I love VBS, Caldwell VBS. 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 ஹலோ குட்டி பிள்ளைங்களா, குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காலையில் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டீங்களா? நல்லா குளிச்சு தானே உட்காந்துருக்கீங்க காலைல 10 மணிக்கு? இல்லை இப்போ தான் எழுப்பி அம்மாவுக்கு வந்து உட்கார வச்சாங்களா? இல்லையா? அப்படி இல்லையா? இல்லை 1-2 வீட்டில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் கேட்டேன். காலையிலே இப்போ தான் நேராக வந்து எழுப்பி உட்காருக்காங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சிருந்தாங்க, ரொம்ப நேரம். அதனால் அப்படி இல்லையா? ரைட். எல்லோரும் காலையிலே 7 மணிக்கு முன்னாடி எழும்பி குளித்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து கரெக்டாக 10 மணிக்கு ஷார்ப்பாக விபிஎஸ்க்கு வந்துடுறோம். சரியா? வெரி குட். இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பு, ரட்சிப்பின் வாசனை. நேற்றுக்கு எத்தனை பேருக்கு பாட்டு கதை எல்லாம் பிடிச்சிருந்துச்சி? நேற்றுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி? யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். பரவாயில்ல. ஒரு தங்கச்சி அழகாக சொல்லிட்டா இல்லையா? கிரஹாம் ஸ்டைன்ஸோட ஸ்டோரி. அது ஸ்டோரி இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு உண்மை சம்பவம். இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். பாவம் இல்லையா? கிரஹாம் ஸ்டைன்ஸையும் அவரோட 2 பிள்ளைகளையும் அப்படியே அந்த ஒரு ஜீப்பில் வச்சு எரிச்சிட்டாங்கல்ல. ஆனாலும் அவங்க ஒய்ஃப் அதை மன்னிச்சாங்க, பார்த்தீங்களா? அதுதான் ஏசப்பாவுடைய அன்பு. இன்னைக்கு ரட்சிப்பின் வாசனையை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் ஆழமாக ஆர்வமாக அதை கேட்கணும். ரட்சிப்பின் வாசனைனா என்னன்னா, இது வரைக்கும் ஒவ்வொரு வாசனை. இப்போ கர்த்தருக்கு பயப்படுறோம், அது எப்படி கன்வெர்ட் ஆகுது ரட்சிப்பானா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த அன்பை சொல்கிறோம், பார்த்தீங்களா? ஒரு ரட்சிப்பின் அனுபவம். உண்மையாகவே பைபிள் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் தாண்டி அதை செயல்படுத்துகிறோம், பார்த்தீங்களா? அங்கே தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம்னா, குட்டி பிள்ளை நீ ரட்சிக்கப்பட்டனா அந்த ரட்சிப்பை உனக்குள்ளே அடக்கி வச்சுக்க முடியாது. வெளியில் போய் சொல்லிடுவேன், இன்னொருத்தரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவேன். இந்த பிங்கி ஜானி அடிக்கடிக்கு வருவாங்களே, நான் சொல்லியிருக்கேன், வராங்களா? வெரி பிஸி பர்சன் இல்லையா? அவங்க கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, எந்தெந்த ஊர்லலாம் விபிஎஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்குறது, அதான் ரட்சிப்பின் அனுபவம். இயேசு கிறிஸ்து அவங்கள ரட்சித்தா அதை அவங்களுக்குள்ளே வைக்காமல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களையும் உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறாங்களா? அதான் ரட்சிப்பின் வாசனை. இந்த ரட்சிப்பின் வாசனையை இந்த நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணி தொடங்கலாம். அதனால ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த 7வது நாள் விபிஎஸ்க்காக உம்மை போற்றுகிறோம். உடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவதற்கு இந்த நாளின் விபிஎஸ்ஸில் நடத்தப்படுகின்ற பாடல்கள், கதைகள், திருவசனங்கள் வழியாக உடைய பிள்ளைகளோடு பேசி பயன்படுத்தும். உடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். இதயத்தில் வாரும் ஐயா இசையா, என் இதயத்தில் வாரும் ஐயா. என் வாழ்வினை உலகம் கண்டு இயேசுவை அறியணுமே. என் வாழ்வினை உலகம் கண்டு இயேசுவை அறியணுமே. பாவம் நீங்கி வாழ்வு தந்து சுகந்த வாசனையால் நிறைத்திடுவே. உகந்ததாய் என்னை மாற்றிடுவே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட, இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட, இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. கிறிஸ்துவின்
வாசனை சுகந்த ஜீவ வாசனை கிறிஸ்துவை அறியும் அறிவில் பெருகவே. கிறிஸ்துவின் வாசனை சுகந்த ஜீவ வாசனை கிறிஸ்துவை அறியும் அறிவில் பெருகவே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. அன்பின் வாசனை எவர்க்கும் நான் பகிர்ந்திடவே. ஐக்கியத்தின் வாசனை யாவரும் பெற்றிட. ரட்சிப்பின் வாசனை என்றும் என்னில் மலர்ந்திட. மன்னிப்பின் வாசனை அவர்க்கும் நானும் காண்பிக்க. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. ஈகையின் வாசனை நாளெல்லாம் நானும் செய்திட. நன்றியின் வாசனை என்றும் நானும் சொல்லிட. மன்றத்தின் வாசனை எனக்குள் தினமும் தூபமாய் என்றும் பற்றி எரிந்திட உதவி செய்யுமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. கர்த்தருக்கு பயந்திடும் வாசனை எனக்குள் என்றும் என்று நிலைத்திருக்க பலன் தாருமே. தினமும் என் வாழ்வில் பரிசுத்த வாசனை வீசிட பரலோகத்தை சுகந்தரிக்க வழி நடத்துமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் வாசனை என்னில் வீசிட இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டுமே. டோரா பூச்சி நோ நோ நோ, டோரேமானும் நோ நோ நோ. இயேசு அப்பா எனக்குள்ள, அவருக்கு நான் செல்ல பிள்ளை, அவருக்கு நான் செல்ல பிள்ளை. டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். கண்ணும் காதும் இயேசுவுக்கே, கையும் காலும் இயேசுவுக்கே, எந்தன் உள்ளம் இயேசுவுக்கே, இன்றும் என்றும் இயேசுவுக்கே, இன்றும் என்றும் இயேசுவுக்கே. டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். ஒபதியா போல என்னாலுமே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திடுவேன். கர்த்தருக்கு உகந்த வாசனையாய் நாளும் பூவாய் மலர்ந்திடுவேன், நாளும் பூவாய் மலர்ந்திடுவேன். டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும், டும் சிக்கிடும் சிக்கிடும் சிக்கிடும். ஏசாவும் யாக்கோபும் அண்ணன் தம்பிங்க, ஆனாலும் ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க. ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா. ஏசாவும் யாக்கோபும் அண்ணன் தம்பிங்க, ஆனாலும் ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க. ஏசாவும் யாக்கோபும் அண்ணன் தம்பிங்க, ஆனாலும் ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க. ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா. யாக்கோபு தேடி போனா அண்ணனத்தானே, ஏசாவும் தேடி வந்தான் தம்பியை காண. யாக்கோபு தேடி போனா அண்ணனத்தானே, ஏசாவும் தேடி வந்தான் தம்பியை காண. பயந்து பயந்து நடுங்கினானே தம்பி, திகைத்து திகைத்து தயங்கினானே. பயந்து பயந்து நடுங்கினானே தம்பி, திகைத்து திகைத்து தயங்கினானே. ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா, ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா. ஏசாவும் யாக்கோபும் ஈகோ இல்லாம ஐக்கிய வாசனை நுகர்ந்தனரே. ஏசாவும் யாக்கோபும் ஈகோ இல்லாம ஐக்கிய வாசனை நுகர்ந்தனரே. ஜெபித்து ஜெபித்து ஆசி பெறலாம்,
மகிழ்ந்து மகிழ்ந்து பெணியல் காணலாம். ஜெபித்து ஜெபித்து ஆசி பெறலாம். மகிழ்ந்து மகிழ்ந்து பெணியல் காணலாம். ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா ஜங்கிலி ஜிங்கா ஜிங்கிலி ஜிங்கா. கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. பப்ஜி கேமில் சிக்கன் டின்னர் வாசனை தராது. ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் ஒன்றும் உன்னோட ஸ்டேட்டஸை மாத்தாது. பப்ஜி கேமில் சிக்கன் டின்னர் வாசனை தராது. Facebook ஸ்டேட்டஸ் உன்னோட ஸ்டேட்டஸை மாத்தாது. தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. இத தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. வேதத்தில் உள்ள சுகந்த வாசனை வெற்றி தந்திடும். ஆண்டவரோடு அனுதினம் பேசி என்றும் வாழலாம். வேதத்தில் உள்ள சுகந்த வாசனை வெற்றியை தந்துவிடும். ஆண்டவரோடு அனுதினம் பேசி என்றும் வாழலாம். தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. இத தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. I love VBS, Caldwell VBS. என்ன சாமி அதுக்குள்ள பாட்ட ஆரம்பிச்சுட்டே? அதுக்குள்ளேயா? எல்லாம் மணி எத்தனை ஆகுது? மணி எத்தனை ஆகுது? மணி 10 மணி ஆயிட்டு. 8 மணின்னு காட்டுது. அதை பார்க்காத நீ. நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்போதே மணியை பார்த்துட்டேன். மணி 10 ஆயிட்டு. பிள்ளைகள் எல்லாரும் நீட்டாக கிளம்பி உட்காந்துருப்பாங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் லேட். டைம் ஆயிட்டுல. VBS ஆரம்பிக்கணும்ல. ஆமா, VBS ஆரம்பிச்சிடும். வா. சரி வா போமா உள்ள. ஆமாம் வா. சரி, 6 நாள் VBS ரொம்ப சிறப்பாக போச்சுப்பா. ஆமாம் இம்மோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இந்த டைம். எவ்வளோ சூப்பராக போச்சு தெரியுமா? எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இது வரைக்கும் நான் கூட அந்த மாதிரி VBS நான் அட்டன் பண்ணது கிடையாது. ஆமாம், யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். பிள்ளைங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அது எப்படி பிடிக்காமல் இருக்கும்? எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு கூட தலைப்பு சொல்லிடுவோமா நம்ம? ஆமாம் இம்மோ, பிள்ளைகள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ இன்னைக்குள்ள தலைப்பை சொல்லிடு. அப்படியா? நான் சொல்லிடுவா? சொல்லிடு. இன்னைக்குடைய தலைப்பு 7வது நாள், ரட்சிப்பின் வாசனை. ரட்சிப்பின் வாசனையா? ரட்சிப்புன்னா? ரட்சிப்புன்னு உனக்கு தெரியாதா? சொல்லவானா? பிள்ளைங்களா, ரட்சிப்புனா வேற ஒன்றும் இல்லை. ஏசப்பா பிள்ளையா நடக்கிறது, ஏசப்பாக்குள்ள வளர்றது, பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் பிள்ளையா வளர்றது. அவ்வளோதானா? ஆமா ஆமா, இதுதான் நம்ம பிள்ளைகள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே டெய்லி. அப்படியா? எல்லா பிள்ளையும் ரட்சிப்பு பெற்றிருப்பாங்க கண்டிப்பா. அப்படியா? வாயுமோ, நம்ம 2 பேரும் பேசிட்டே இருந்தா எல்லாருக்கும் போர் அடிக்கும். இன்னைக்குள்ள ப்ரோக்ராமுக்கு போவோம். வா போயிரோமா? இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஈவெண்ட் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியா? நேத்துள்ள பாட்டு ரொம்ப சூப்பர்ப்பா. அந்த ஸ்மார்ட் போன். ஆமா, அந்த பாட்டுலாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. பாட்டு, ஹிட்டான பாட்டு. அதெல்லாம் அநேக பேர் வந்து அந்த பப்ஜி கேம்ல வந்து அடிக்ட் ஆயிருந்தாங்க. அப்படியா? அம்மா, உலகமே அதுக்கு அடிக்டா இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களையும் பாதி பேர் பப்ஜி கேம் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. என்ன பிள்ளைங்களா விளாண்டுறீங்களா? இப்போ இந்த பாட்டு வந்து அதை உணர்த்தும் வகையா இந்த பாட்டு வந்து இருக்குது. ரொம்ப எல்லாரும் இப்போ ஆண்ட்ராய்டு பிள்ளையா மாறி இருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த பாட்டு, ரொம்ப டச்சிங். ஆமா. சரி வா, இன்னைக்குள்ள ஈவெண்ட்டுக்குள்ள போகலாம் நம்ம. சரி ஓகே. இன்னைக்கும் அநேக பாடல்கள் இருக்கு, ஸ்பெஷல் டான்ஸ் இருக்கு. எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்க, கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 7வது நாள். என்ன குட்டீஸ் எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஓ,
பிங்கி வேற ஆள்கிட்ட இருக்கான்னு பார்க்குறீங்களா? பிங்கி என் ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். உங்கள் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகணும்னா நீங்களும் வாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இன்றைய தலைப்பு என்ன? ரட்சிப்பின் வாசனை. சொல்லு. பிள்ளைங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் வாசனை. சரி பிங்கி, பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்கலாமா? நீ சொல்றியா? சொல்லு. என்ன வசனம் தெரியாதா? பிள்ளைங்களாம் வெயிட் பண்றாங்க பாரு. சரி நான் சொல்லி தரேன், நீ சொல்றியா? சரி. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே காதை கடிச்சிடாத. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே என்ன தூங்கிட்டியா? என்ன பிங்கி சத்தமா சொல்லு. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 என்ன ரொம்ப இழுக்கிறான்? 2 கொரிந்தியர் 2:16. சூப்பர். நீங்களும் படிச்சிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், பிங்கி பாய் சொல்லு. இன்னைக்கு நம்மள போய் கதை சொல்லிட்டாங்களே. என்ன கதை சொல்லலாம்? பிள்ளைகளா நீங்க சொல்லுங்க, என்ன கதை சொல்லலாம்? சரி உங்களுக்கு தெரியல, நானே சொல்றேன் ஏதோ ஒரு கதை. ஆனா எனக்கு கதையே சொல்ல வராதே. இந்த பிங்கி பையன் இருந்தானா நல்ல கதை சொல்லுவான். நம்ம நல்லா கவனிக்கலாம். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நான் பிங்கி என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன். பிங்கி இயேசு சொல்லாத, இயேசு சொல்லாத. என்ன பேசுறீங்க? இப்ப ஒரு கதை சொல்ல போறேன்டா. அதுக்கு அடிக்கிறேன். இப்படித்தான் சவுலு இயேசு பத்தி சொல்ற எல்லாரையும் அடிச்சா. அதுக்கு என்ன பண்றீங்க? இந்த அடி அடிச்ச சும்மா பிள்ளைங்கலாம் அவனை பார்த்துட்டாங்க. உங்களை பேச மாட்டேன். சண்டை போ. ஏல கோபப்படாத, கோபப்படாத. சவுல் என்ன இப்படித்தாப்பா இயேசு பத்தி சொல்ற எல்லாரையும் அடிச்சா. அண்ணா உனக்கு அடிச்சு காமிச்சேன். சரியா? அப்படியா? ஆமா. எனக்கு நான் ரொம்ப வலிச்சிட்டே. சரி சாரி சாரி. சரி சரி ஓகே ஓகே. சாரி சரி நல்லா இருக்குல்ல? சரி வா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். சரி இந்த சவுலனே இயேசு பத்தி சொல்ற எல்லாரையும் அடிச்சாங்க. அப்படியா? இயேசு இல்லன்னு சொல்லாத எல்லாரையும் ஜெயில்ல போடணும்னு நினைச்சாங்க. ஓ அப்படியா? ஆமா. இப்படிதான் பக்கத்து ஊருக்கு போய் இயேசுடைய சீசர்கள் எல்லாம் சிறை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. சரி குதிரையிலயா? ஆமா. டொக் 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 டொக். சரி போதுமா. குதிரை என்ன எனக்கு தெரியாதா? ஓட்டி காட்டுற குதிரைய? சொல்றேன் கேளு. அப்படி குதிரையில போகும்போது அங்க கிணறு வெட்டுறாங்க. ஐயோ போகும்போது என்ன சொல்றேன் பா கேளு. போகும்போது விட மாட்டேங்கியப்பா நீ. போகும்போது என்ன இருக்கு? அடுத்த கதையை சொல்லு. தமஸ்கு அப்படி ஒரு ஊர் பக்கத்துல போகும்போது தமஸ்கு திடீர்னு என்ன வந்துச்சு? ஒரு வெளிச்சம் ஓடிச்சா? இல்ல வெளிச்சமா? ஆமா. எங்க இருந்து வந்துச்சு அந்த வெளிச்சம்? வானத்துல இருந்து வந்துச்சு.
அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல? ஆமா. அது இல்ல. நீ வாழ்ந்தது இருட்டு அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு சரி ஏசப்பா கொஞ்ச நாள் கண்ணு தெரியாம வச்சிருந்தாங்க. ஓ அப்படியா? ஆமா. அந்த வெளிச்சம் ஏசப்பா அனுப்புற வெளிச்சமா? ஆமா. சரி சரி. இதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லல. நான் சொல்றதுக்கு முன்ன நீ தான் அவசரப்பட்டுட்ட. அப்படியா? சரி 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 சொல்லு. சரி கவனி. அப்புறம் அனனியா அப்படி ஒரு தாத்தாட்ட. அனனியா தாத்தாவா? ஆமா. சரி சரி. அந்த தாத்தாட்ட போய் ஏசப்பா சொன்னாங்க நீ அந்த பக்கத்து ஊரு போ. சரி. அங்க சவுல் இருக்கான். அவனுக்கு கண்ணு தெரியல. சரி. அவனை குணமாக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பாவா? ஆமா. ஏன் ஏசப்பா தானே பறை எழுத பண்ணாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுல. ஆமா. இப்ப கண்ணு தெரியணும். சரி. அப்புறம் சவுல் அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியா? ஆமா. சரி. கண்ணு தெரியாம வேலை செய்ய. அப்ப ஏசப்பா பிள்ளைய மாறிட்டாங்களா சவுல் அண்ணன்? என்னது? ஏசப்பா பிள்ளைய மாறிட்டாங்களா சவுல் அண்ணன்? கதைய கவனிப்பா. ஃபுல் நீயே கடைசி சொல்லிட்டேனா எப்படி? அப்படியா? சரி 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 சரி. சாரிப்பா. கண்ணு தெரியாம ஃபுல்லா தெரியாதுப்பா. நான் ஏதோ சும்மா சொன்னேன். நீ கூப்பிடாத. கண்ணு தெரியாம கீழ விழுந்தாங்கல்ல? ஆமா. அப்பவே அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு ஆண்டவரே சரி நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா? ஆமா. அப்போ ஏசப்பா அங்க இருந்து பேசினாங்க. சரி. முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினம். நிந்திக்கிற இயேசு நானே அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி. சரியா? சரி. அப்பந்தான் உங்களுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. ஆகா இயேசுதான் தெய்வம் அப்படின்னு அவங்க மண்டையில உரைச்சிச்சு. சரி. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. நீ ஊருக்குள்ள போ. நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. இப்ப அனனியா தாத்தா வராங்க. சரி. சவுல் அண்ணன் மேல கை வைக்கணும். எதுக்கு? சுகமாக்கணும்ல. ஓ அனனியா தாத்தாவை சவுல் அண்ணனை சுகப்படுத்துறக்காண்டி ஏசப்பா வந்து அனுப்புறாங்க. ஆமா. சரி சொல்லு. சாரி. அனனியா தாத்தா என்ன கண்டக்டர் அவரு ஏசப்பா பிள்ளை. ஓ சரி. நீ ஏசப்பா பிள்ளை தானே? ஆமா நான் ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏசப்பா இப்படி ஒரு கிருபை செஞ்சிருக்காங்க. நீ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீ கைய வச்சு விசுவாசத்தோட சொன்னா சுகம் கிடைக்கும். சரியா? ஆமா. சரி நான் இனிமே பண்ணி பார்க்கறேன் அத மாதிரி. பிள்ளைங்களா நீங்களும் தான். சரியா? ஏன் அவங்க தூங்கிட்டாங்க நினைக்கிறப்போ சத்தமே இல்ல. சொல்லுவாங்க உனக்கு கேட்காது. சரி. இப்ப அனனியா தாத்தா பயந்து வராங்க. சரி. ஏன் பயந்து வராங்க? இந்த சவுல் அண்ணன் இயேசு பத்தி சொல்றவங்க எல்லாம் துன்பப்படுத்துறவங்க இல்ல? ஆமா அடிப்பார்ல முதல்ல. ஆமா. இப்பவும் அடிச்சுறாரா அப்படின்னு நினைச்சு தான் பயந்து வந்தாங்க. ஏன் அவருக்கு கண்ணு தெரியாதல போய்ப்போ எப்படி அவருக்கு கண்ணு தெரியும்? இப்ப சுகம் கிடைச்சிரும்ல. கண்ணு தெரிஞ்ச பிறகு அடிச்சாங்கன்னா என்ன செய்ய? ஓ ஆமால்ல. நான் மறந்துட்டேனே. சரி. இப்ப அனனியா தாத்தா சவுல் மேல கைய வச்சு ஜெபம் பண்ணாங்க. சரி. கண்ணு தெரிஞ்சிருச்சா? ஆமா. எப்படி தெரிஞ்சிச்சு? கண்ணுல மீன் செதில் மாதிரி ஒன்னு இருந்துச்சா. அப்படியா? அது கீழ விழுந்துச்சு. இப்ப கண்ணு தெரிஞ்சிட்டே. மீன் செதிலா? ஆமா. மீன் என்னோட வருது. நேத்து எங்க வீட்ல மீன் குழம்பு. தின்னி மாடி எப்ப பார்த்தாலும் மீன் குழம்பு கறி குழம்பு. அன்னைக்கு இப்படித்தான் கறி குழம்புன்னு நான் கறியா கேட்டான். சரி கதைய கவனி. பொரிச்ச மீன் வாசனை வந்தாலே எல்லாரும் ஓடி வந்துறாங்க. பிள்ளைகளா நீங்க சொல்லுங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீன் பிடிக்கும்? பிள்ளைங்க எல்லாருக்கும் பிடிக்கும்பா. இப்ப கதை தான் கேட்பாங்க. என்ன பிள்ளைங்களா? இல்ல அவங்களுக்கு மீன் தான் வேணும்னு சொல்றாங்க. மீன் வேணுமா? கதை வேணுமா? கதை தான். பத்தியா பிள்ளைங்க அழகா சொல்றாங்க. நல்ல பிள்ளைங்க அவங்க. ஆமாப்பா எல்லாரும் குட் கேர்ள்ஸ் குட் பாய்ஸா இருக்காங்க பாத்துக்கோ. சரி. இப்போ சவுல் அண்ணன் கண்ணு தெரிஞ்சிட்டா? ஆமா. இப்போ சவுல் அண்ணன் இப்ப பாக்குற உலகம் தான் வெளிச்சம். உண்மையான வெளிச்சம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி. இது வரைக்கும் நம்ம இருள்ல இருந்திருக்கோம்.
சரி, இப்ப பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டோம். சரி, இந்த வெளிச்சத்தை எல்லா இடத்துலயும் பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இயேசு பத்தி சொல்ல கிளம்பிட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா. குட்டி தம்பி தங்கச்சிகளா, உங்களுக்கு இயேசுப்பா பத்தி இன்னைக்கு தெரிஞ்சிட்டீங்கல்ல? இயேசுப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல? நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும். சரியா? இந்த பாவம் பண்ணிக்கிட்டு இருந்த சவுல் அண்ணன் பரிசுத்தமான உடனே இயேசு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் இயேசுவை பத்தி சொல்லணும். சரியா? ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ பிங்கி. அருமையாக சொன்னீங்க. பை. பிள்ளைகளா, ஒண்ணே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நானும் இந்த இயேசுவை பத்தி சொல்ல போறேன். நீங்களும் என் கூட வரீங்களா? எல்லாரும் நம்ம போய் இயேசுவை பத்தி எல்லாருக்கிட்ட சொல்லுவோம். பை. ஆண்டவரே என் மகனை ரட்சியும் அப்படின்ட்டு நள்ளிரவிலையும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு பெற்றோருக்கு மகனாக பிறந்து ரட்சிப்பின் வாசனையை உலகத்துக்கு சொன்ன ஒரு தலைவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் யார் தெரியுமா? நம்ம தென்னிந்தியாவின் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடியில் ஒரு அழகான அமைதியான குருவானவர் குடும்பம். ரெவரன் ஒய்சி நவமணி, திருமதி கிரேஸ் நவமணி. இந்த குடும்பத்தில் 10 பிள்ளைங்க. இந்த குடும்பத்தில் 1940ஆம் வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி 5வது மகனாக பிறந்தவர் தான் எமில். இவர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா நீ பெரிய ஜெப வீரனாக வரணும்னு சொல்லி வளர்த்தாங்க. இவரும் நல்லவராகவே 10 வயசு வரை நல்ல பையனாக தான் வளர்ந்தார். 12 வயசு ஆகும்போது, அதாவது டீனேஜ் பருவத்தில் நுழையும் போது, அவர் கார்ல் மார்க்ஸ்ங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கடவுளே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். கடவுள் இல்லை, அப்படி ஒருத்தர் கிடையாது, கடவுளை நீ நம்பக்கூடாது, அப்படி யாருமே இல்லை அப்படின்ட்டு அப்படியே முற்றிலுமாக மாறி இந்த உலகத்துக்குள்ளாக போயிட்டார். ஒவ்வொரு நாளும் இந்த கார்ல் மார்க்ஸுடைய கொள்கைகளை சொல்லிவிட்டு
ராத்திரி 12 மணி தான் வீடு வந்து சேருவார். அவர் வந்து சேரும்போது அவங்க வீட்டில் அவருக்கு வெளியே நார்க்கட்டில் கிடக்கும், அதில் தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க, சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த கதவை பூட்டிட்டு உள்ளே எல்லாரும் படுத்துருவாங்க. இவர் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருவார். இவர் படுத்ததுக்கப்புறமா நடு ராத்திரியில் அவங்க அப்பாவும் அம்மாவும் எழும்பி, ஆண்டவரே என் மகன் இப்படி அலையிறானே, அவனை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபம் பண்ணாங்க. ஒரு பக்கம் இவர் சைக்கிள் எடுத்துகிட்டு கம்யூனிஸ்ட் கொள்கையை பரப்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆண்டவரை நோக்கி இவரை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த அவங்களுடைய பெற்றோருடைய ஜெபந்தான் ஜெயிச்சுது. இவர் வந்து பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அதில் சகோதரன் ஜீவானந்தம் அப்படின்ட்டு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அவரை பார்த்துருக்குறோம். அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தை இவர் கேட்டு ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்குறாரு. இவருக்கு நிறைய சந்தேகம், நம்ம இவ்வளோ நாள் இப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அலைஞ்சோமே, நம்மளை கடவுள் ஏற்றுக்குவாரா, நம்முடைய பாவத்தை மன்னிப்பாரா அப்படின்ட்டு அவருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. கடவுளை குறித்தும் சந்தேகம் இருந்துச்சு, தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் சந்தேகம் இருந்துச்சு. இதை பற்றி நிறைய டவுட் கேட்குறாங்க அவங்க அப்பாட்ட. கேட்டு ராத்திரி 2 மணி வரைக்கும் அவர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. எல்லா டவுட்டுக்கும் அவங்க அப்பா பதில் சொல்கிறாங்க. இவர் வந்து கடைசியாக வாழ்க்கையில் முறையாக முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவத்துக்காக அழுது மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பு பெற்றுக்கொண்டார். இதுக்கப்புறமா இந்த ரட்சிப்பு பெற்றதுக்கப்புறம் அவருக்கு உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய அமைதி, பெரிய ஒரு சந்தோஷம், உலகம் எடுக்க முடியாத ஒரு நிம்மதி, அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி கிடைச்சதுனால இவருக்கு சும்மா இருக்க முடியல. இந்த சந்தோஷத்தை எப்படியாவது நான் மற்றவங்களுக்கு சொல்லணும், இதை ஒவ்வொரு ஊராக போய் சொல்லணும், எல்லா மக்களுக்கும் நான் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லணும், இனிமேல் கடவுள்னு ஒருத்தர் உண்டு, அவர் உங்களுக்கு நிம்மதி தர்றாரு, இதை நான் சொல்லணும்ன்ட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அவர் ஒவ்வொரு நாளும் விடிய காலம் 4 மணிக்கே எழும்பிடுவார். எழும்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். தன்னுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் நிறைய வசனங்களா வேதத்திலேருந்து திருப்பி ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொரு ஊராக போய் சொல்லுவார். இவர் சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து திரும்புறக்குள்ள உள்ளேருந்து வெளியே வந்து யார் சொல்கிறா, என்ன வசனம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறதுக்குள்ளே இவருடைய சைக்கிள் அடுத்த கிராமத்துக்கு போயிடும். அவ்வளோ வேகமாக ஒவ்வொரு கிராமமாக போய் விடிய காலமே எழும்பி ஆண்டவருடைய வசனத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அந்த காலத்துலாம் வந்து கையில் மெகாஃபோன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மைக் மாதிரி இருக்கும். அவர் அதை வச்சுட்டு தான் ஒவ்வொரு ஊராக போய் சொல்ல ஆரம்பித்தார். இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து வயது வந்து 17 வயசு. இவர் வந்து அவர் வந்து ஒரு வேலையும் பார்த்துருக்கிறாரு. பண்ணவளையில் ஆசிரியராக இருக்கிறாரு. தன்னுடைய வேலையில் கிடைச்ச சம்பளத்தையும் இந்த கிராம ஊழியத்துக்காக, உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க மத்தியில் நடைபெற ஊழியத்துக்காக வந்து தன்னுடைய சம்பளத்தை செலவழிக்கிறாரு. இவர் வந்து இப்போ சாயர்புரம் கல்லூரியில் BA இங்கிலீஷ் படிக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து கல்லூரியிலையும் வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறமா அவர் அங்கே வேலை பார்க்குறாரு. இந்த நேரத்தில் தான் 1967 வருஷம் தன்னை முழு நேர ஊழியத்துக்காக முழு நேரமும் நான் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லணும், இனிமேல் நான் ஆசிரியர் பண்ணி பார்க்கல அப்படின்ட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய ஒப்பு கொடுத்து மிஷினரியாக ஒப்பு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் தான் அவர் வந்து நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் வந்து ஊழியராக இணைகிறாரு. அதே இயக்கத்தில் இவர் வந்து பொது காரியதர்சியாகவும் மாறினார். பொது காரியதர்சிங்கிறது ஒரு பொறுப்பு மிகுந்த பெரிய பணி. அந்த பணியில் நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தினமும் அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுவார். அவருக்கு வந்து பெரிய பொறுப்பு இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய பலத்தினால செய்யலான்னு அவர் நினைக்கல. ஒவ்வொரு நாளும் காலமே 4 மணிக்கெலாம் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு தான் தன்னுடைய வேலைகளை வந்து ஆரம்பித்தார். தான் மட்டும் வந்து ஆண்டவர் பற்றி சொன்னால் போதாது, இதே மாதிரி நிறைய இடத்துல ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் மிஷினரி அனுப்பணுன்ட்டு இவர் வந்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, விஸ்வவாணி, வான் விளக்கு, ஆத்மா அமைதி இப்படின்ட்டு வந்து நிறைய ஊழியங்களை வந்து செய்கிறாரு. வானொலி ஒலிபரப்பு மூலமாகவும் ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பித்தார். 1962 தான் இந்த விஸ்வவாணி இந்த வானொலி ஒலிபரப்பு ஆரம்பிக்கும் போது வெறும் 5 மொழியில் தான் வந்து இந்த ஒலிபரப்பு துவங்கியது. ஆனால் இன்றைக்கி வந்து 62 மொழியில் உலகம் முழுசும் எல்லா மொழியிலையுமே வந்து இந்த விஸ்வவாணி ஒலிபரப்பு போய்கிட்டு இருக்குது. இப்படி வந்து அவர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லி இருந்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அந்த உலகத்துக்கே ரட்சிப்பின் வாசனையாக ஆண்டவரை பற்றி அநேகரும் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக வந்து அவர் மாறினார். தம்பி தங்கச்சி, நீயும் வந்து இன்றைக்கி வந்து நிறைய கெட்ட பழக்கத்தில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம். உடனே வந்து ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளையாக மாற்றணும்னு விரும்புகிறாரு. நீ நினைக்கலாம், என்னைய ஆண்டவர் ஏற்றுக்குவாரா, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரான்னு. இல்லை, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி அலைஞ்ச எமில் ஜெபசிங் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தனால ஆண்டவர் அவருக்கு வந்து பாடுற வரத்தையும் பாடல்கள் எழுதக்கூடிய வரத்தையும் கொடுத்தார். அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம அநேகமாக கன்வென்ஷன் கூட்டங்களில் பாடக்கூடிய உறக்கம் தெளிவோம் அந்த பாட்டு, எந்தன் உள்ளம் தங்கும் ஏசு நாயகா அந்த பாடல்லாம் அவர் எழுதின பாடல் தான். இது மட்டும் இல்லை, நிறைய பாடல் பாடியிருக்கிறாரு. கடவுளே இல்லைன்னு சொன்ன எமில் ஜெபசிங்கை ஆண்டவர் மாற்றி இந்த உலகத்துக்கே ரட்சிப்பின் வாசனையாக பயன்படுத்தின உண்மை அப்படின்னா
உன்னையே கட்டாயம் வந்து ஆண்டவர் வந்து மாற்றுவார். நீயும் ரட்சிப்பின் வாசனையாக அநேகருக்கு பிரயோஜனமாக மாறணும். சரியா? எனக்கு எனக்கு என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப ஜோரே. எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப ஜோரே. ஆபிரகாம் போல் மற்றவர்க்காய் மன்றாடிடு, ஆபிரகாம் போல் மற்றவர்க்காய் மன்றாடிடு. எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப ஜோரே. எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப ஜோரே. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சோதோமை அழிப்பதாய் அவரிடம் சொன்னார். ஒரு விசை என்று பல முறை கேட்டார், பதறியே நின்று கெஞ்சி கெஞ்சி கேட்டார். மன்றாடி லோத்தின் உயிரையே வென்றார், மன்றாடி லோத்தின் உயிரையே வென்றார். எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப ஜோரே. எனக்கு 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 என்று வாழ்க்கை வாழாதே, வீரருக்காய் வாழும் வாழ்க்கை ரொம்ப ஜோரே. வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. பப்ஜி கேமில் சிக்கன் டின்னர் வாசனை தராது, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் ஒன்றும் உன்னோட ஸ்டேட்டஸை மாத்தாது. பப்ஜி கேமில் சிக்கன் டின்னர் வாசனை தராது, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் உன்னோட ஸ்டேட்டஸை மாத்தாது. தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. இத தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. வேதத்தில் உள்ள சுகந்த வாசனை வெற்றி தந்திடும், ஆண்டவரோடு அனுதினம் பேசி என்றும் வாழலாம். வேதத்தில் உள்ள சுகந்த வாசனை வெற்றியை தந்துவிடும், ஆண்டவரோடு அனுதினம் பேசி என்றும் வாழலாம். தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. இத தெரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுற, வாட்ஸ்அப்ல சாட் பண்ற தம்பி கொஞ்சம் கேளு, தங்கை நீயும் கேளு. விஷமுள் தாக்கி ஜுரத்திலே இருக்கிறார் நமது மிஷனரி முத்துமாலை அவர்கள். அந்த விஷமுள் தாக்குனா யாராலையும் பிழைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனை அந்த விஷமுள் தாக்கினவர்கள் படுவார்கள். ஆனால் மிஷனரி முத்துமாலையோ அவருக்கு தெரிந்த வைத்தியங்களும் மற்றும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் அதிலிருந்து விடுதலை படுகிறார். விடுதலை அடைந்த மிஷனரிமார் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை அவர் செய்து கொண்டே வருகிறார். இதற்கு இடையிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனை வருகிறது. என்னவென்றால், ஒரு பொய் குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறார்கள். அது என்ன பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு என்றால், ஆலயத்திற்கும் மற்றும் மிஷனரி பணிக்கென்று வைத்திருக்கக்கூடிய பணங்களை இவர் திருடி விட்டார் என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. பொய் குற்றச்சாட்டு யாரிடத்துல கொடுத்தாங்க தெரியுமா? அது அந்த நாளில் இருந்த அந்த ஆங்கிலேய கலெக்டர் இடத்துல கொடுத்தாங்க. கொடுத்து இவர் அந்த மிஷனரி பணியிலிருந்து நீக்க வேண்டும், இந்த மலையக மக்கள் மத்தியில இவர் ஊழியம் செய்யக்கூடாது
அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்பமே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் யாரு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டக்காரர்கள் மற்றும் அங்கு சிலர் இந்த ஆங்கிலேய அரசுக்கு அடிபணிந்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் இப்படிப்பட்ட காரியங்களிலே செய்தார்கள் என்று பின்னறி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தன் மேலே கூறப்பட்ட அந்த குறையை நீக்க வேண்டும். அதற்கு மறு இவர் கொடுக்கிறார், நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று. அப்பொழுது அன்றைய தினம் இருந்த கலெக்டர் அவர்கள் இந்த பொய் குற்றச்சாட்டை விசாரிப்பதற்காக அவர்களிடத்திலே அந்த மனுக்களை பெறுகிறார்கள். கலெக்டர் அவர்கள் ஒரு நேர்மையானவர்கள். அந்த நாளிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு பெரிய ஜமீன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஜமீன் இடத்தை அணுகி, ஐயா, நீங்கள் நேர்மையானவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு முத்துமாலை அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த பொய் குற்றச்சாட்டை நீங்கள் விசாரித்து தர வேண்டும் என்று அந்த ஜமீன் இடத்தில் கேட்கப்பட்டது. அந்த ஜமீனுடைய பெயர் சண்முக சுந்தர முதலியார் என்பது. அவர்கள் தான் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாங்க. 2 பக்கமும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேஸை எடுத்து ஆலோசித்து பார்க்கிறார். முத்துமாலைக்கு தெரியாது இதுதான் சண்முக சுந்தர பிள்ளை தான் விசாரிக்கிறார்கள் சொல்லிட்டு. முத்துமாலைக்கு தெரியாம முத்துமாலையை பற்றிய அனைத்து காரியங்களையும் அறிந்து கொள்கிறார் சண்முக சுந்தர பிள்ளை அவர்கள். சண்முக சுந்தரம் அவர் அறிந்து கொண்டபடி முத்துமாலை நேர்மையானவர், அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. இவர் இந்த பாட்டக்காரர்கள் தான் இவர்களுக்கு இந்த தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கலெக்டர் இடத்துல சொல்றார். கலெக்டரும் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. தன் மேலே விழுந்த பொய் குற்றச்சாட்டு நீக்கப்படுகிறது. சண்முக சுந்தர முதலியார் முத்துமாலையினுடைய கேஸை எடுத்து விசாரிக்கும் போது முத்துமாலையை பற்றி நன்கு தெரிந்து கொண்டார்கள். இவ்வளவு செல்வ பரம்பரையில் பிறந்த ஒரு மகன் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று நவநாகரிகமே இல்லாத அந்த மலைவாழ் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரே, உண்மையிலே இவரிடத்துல ஏதோ ஒரு விசேஷ வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவரை சந்திப்பதற்காக தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார். 2 பேருடைய உறவுகள் நட்பாக மாறுகிறது. சண்முக சுந்தர முதலியார் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? முத்துமாலை, நீங்க அங்க இருந்து கஷ்டப்படாதீங்க, வாங்க எங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தரேன், நீங்க இங்கேயே தங்கி இருந்து நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை உங்க இயேசுக்காக செய்யுங்க என்று கூறினவர் ஒரு இந்து நபர் சண்முக சுந்தர முதலியார் அவர்கள். அதே போல நண்பனின் வற்புறுத்தலுக்காக அவர் வந்துவிட்டார். சில நாட்கள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த சண்முக சுந்தர முதலியாருடைய வீடை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்றைய தினமே இவ்வளவு பெரிய ஒரு பங்களா போல ஒரு வீடு. அந்த வீட்டிலே இருந்து ஊழியங்களை செய்து கொண்டிருந்தவருக்கு மலையக மத்தியிலே போய் தான் பணி செய்யணும் என்று அவருக்கு ஒரு வாஞ்சை அல்லவா. தன்னுடைய குடும்பமாக மலையக மத்தியிலே போய் அவர்கள் குழுமி இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் வேக வேகமாக உருண்டு ஓடுகின்றன. இவருடைய ஊழியருடைய பாதை மூணார் வரைக்கு போகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மூணார் பகுதி. அந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நடந்து செல்ல அநேக மலைவாழ் மக்களை அவர் சந்திக்கிறார். ஒரு நாள் இவர் சந்தித்துக் கொண்டு வீடு நோக்கி திரும்பி வரும் பொழுது வீட்டிலே யாரும் இல்லை. என்ன நடந்தது என்றால், அன்று முந்தைய இரவு வீட்டிற்குள்ளே ஒரு புலி வந்து நுழைந்து விட்டது. யோசித்து பாருங்கள், அந்த மலையக மத்தியிலே வீட்டிற்குள்ளே அந்த வாசலுக்குள்ள புலி போயிட்டு தலை மட்டும் உள்ள போன புலியால வெளியே வர முடியல. வீட்டிற்குள்ள உள்ள மக்களை எல்லாம் பற்றியும் அதை பயம் காட்டுகிறது. வீட்டிற்குள்ளே யார் இருக்கிறாள் என்றால் அண்ணம்மாளும் தன்னுடைய குழந்தைகளும் இந்த வீட்டில் இருக்கிறார். அது ஒரு இரவு பொழுது. அண்ணம்மாள் கூச்சல் அடிக்கிறார், குழந்தைகளும் கூச்சல் அடிக்கிறார்கள். இந்த கூச்சல் சத்தத்தை கேட்டு அந்த பகுதியில் உள்ள அனைத்து மலைவாழ் மக்களும் வருகிறார்கள். பார்த்தால் ஒரு பயங்கரம். புலி அப்படியே வீட்டிற்குள் இருக்கிறது. அண்ணம்மாள் சத்தமும் குழந்தைகள் சத்தமும் கேட்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த அந்த மலைவாழ் மக்கள் கையில் இருக்கக்கூடிய தம்பு, தாளங்கள், கட்டைகள் எல்லாவற்றையும் எடுத்து அடிக்கிறார்கள். சத்தம் போட்டு அடிக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்ட அந்த புலி, உள்ளே போன புலி அப்படியே பின்னாக வந்து ஓடிவிட்டது. அண்ணம்மாள் அப்பொழுது தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அன்றைய தினம். அப்பொழுது அங்கு உள்ள மலைவாழ் மக்கள் எல்லாம்
அம்மா நீங்க இங்க தனியா இருக்காதீங்க, வாங்க எங்க கூட எங்க பகுதியில் வந்து இருங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் அழைத்து விட்டார்கள். அழைத்து விட்டு அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அந்த நேரத்துல தான் மூணார் பகுதியிலிருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு வந்த நம்ம முத்துமாலை அவர்கள் வீட்டை பார்க்கிறார்கள். வீட்டிலே யாரும் இல்லை. திரும்ப அவர்கள் சற்று முற்றும் பார்க்கிறார்கள், செய்தி அறிந்து கொண்டார்கள். இப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. கடினமான ஊழியம். இன்னைக்கு மாதிரி இந்த ஊழியத்தை நம்ம கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாது. அவ்வளவு கடினமான ஊழியங்களே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தின் பாதையிலே அவருக்கு தொடர்ந்து மலேரியா போன்ற காய்ச்சல்கள் வருகிறது, குடல் புண் அதிகமாகிறது. இப்படியாக ஒரு நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதற்கிடையிலே குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்து ஒரு பேலன்ஸ் பண்ணி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இவரால் எழும்பவே முடியாத அளவுக்கு அவர் நோய்வாய்ப்படுகிறார். நோய்வாய்ப்பட்ட உடனே அல்பர்ட் ஐயா அவர்கள், சண்முக சுந்தர ஐயா அவர்கள், IMS மிஷனரி பணித்தளத்திலே வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் நாசரேத்தில் உள்ள லூக்கா ஆலயத்திலே இவரை அனுப்பி இவருக்கு சிகிச்சை கொடுக்கும்படி கேட்கப்படுகிறார்கள். சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. நாசரேத்துடைய லூக்கா ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. அன்றே அது பிரபலம் நிறைந்த ஒரு ஹாஸ்பிட்டல். தீவிர சிகிச்சை பிரிவிலே அவரை வைத்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேக அந்த பகுதியில் வேலை செய்த மிஷனரிமார்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் முத்துமாலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமாலும் அவர் குடும்பமும் ஜெபித்து கொண்டிருக்கின்றன. யார் யாருக்கெல்லாம் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்களோ எப்படியாவது முத்துமாலையினுடைய ஜுரம் அவர் சீக்கிரத்திலே குணப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாசரேத் மருத்துவமனையில் சிகிச்சை அவருக்கு பலன் கொடுக்கவில்லை. ஆஸ்பத்திரியில் உள்ள மருத்துவர்கள் சொல்லிட்டார்கள், இனிமேல் நீங்கள் முத்துமாலை அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். முத்துமாலை வீட்டிற்கு வருகிறார். நாசரேத்தில் உள்ள அவருடைய அங்கு உள்ள ஒரு வீட்டில் அவர் இருக்கிறாங்க. முத்துமாலைக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக அநேக நபர்கள் அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து முத்துமாலையை பார்க்கிறார்கள், ஆறுதல் கொடுக்கிறார்கள். அப்பொழுது முத்துமாலை இடத்துல கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தோத்திரம் செய்வேனே அந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல கேட்கிறாங்க. தோத்திரம் செய்வேனே. பாருங்களேன், அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, கஷ்டங்கள், வேதனைகள், மருத்துவமனை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, மலையக மக்களின், பூமியின் மகுடம் சூடா மன்னனின் அன்னமாலும் பிள்ளைகளும் பக்கத்தில் இருந்தனர். சுவிசேஷ அகிலத்தின் சுந்தர வீரன் செயலற்று படுத்திருப்பதை காண நண்பர்கள் விரைந்து வந்தனர். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று எண்ணியதை போதித்ததை சாதிக்க கொள்கை வீரன் அசைவற்று கிடப்பதை கண்டார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, கஷ்டங்கள், வேதனைகள், மருத்துவமனையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே முத்துமாலை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் என்ன கேட்கிறார்னா, தோத்திரம் செய்வேனேங்கிற பாடலை பாடும்படி கேட்கிறார். சற்று ஒரு நிமிடம் அப்படியே புல்லரித்து போன அந்த சபை மக்களும் அந்த போதக பிதாக்களும் தோத்திரம் செய்வேனேங்கிற பாடலை உற்சாகமாக பாடுறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் கேட்ட ஒரு பாடல், அவர் சென்ற ஊழியங்கள் எல்லாம் அவர் மனக்கண் முன்பதாக வந்து கொண்டே இருக்கின்றது. உற்சாகமாக பாடலை பாடுகிறார்கள். அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஞாபகத்திலே வரும் என்று நினைக்கிறேன். அப்படியாக அந்த பாடல் வரிகளை கேட்க 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 அவருடைய உயிர் இந்த மண்ணுயிரை விட்டு பரலோகத்துக்கு நேராக உயிர் பிரிந்து விட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த கூடிய பெரியவர்கள், சபையின் போதகர்கள் அனைவருக்கும் கண்கள் கலங்கி நிற்கின்றன. கண்ணீரில் நீர் வடிகிறது. கேள்விப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். மலைவாழ் மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். நாசரேத் ஊரே ஒரு அழுகையின் ஊராக, அழுகையின் குரல் கேட்கக்கூட ஒரு ஊராக அன்றைய தினம் மாறிவிட்டது. கடைசி காரியங்களை செய்வதற்காக அவருடைய அன்பு நண்பர்கள் அந்த கடைசி காரியத்தை செய்வதற்காக ஆயத்தமாகிறார்கள். முத்துமாலை அவர்களை குளிப்பாட்டி அவரை ஒரு கட்டிலில் படுக்க வைத்திருக்கும் பொழுது
அந்த காலை பிடித்து விட்டு கதறுகிறார்கள். ஊழியக்காரனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகுள்ளவைகள் என்று அந்த காலை பிடித்து கதறுகிறார்கள். அப்படியாக ஒரு ஊழியம் செய்து அந்த கடைசி காலங்கள் அந்த நாசரேத் அந்த பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்திலே அவரை அடக்கம் செய்கிறார்கள். மலைவாழ் மக்களின் பூமியின் முத்துமாலை, இந்திய மிஷனரி சங்கத்தின் முத்துமாலையே 1901 இயேசுவை மக்களுக்கு அறிவித்தார் இம்முத்துமாலை. இன்று கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் கடந்தும் மலையக மக்களின் வாரிசுகள் இயேசுவின் மீது மாறாத விசுவாசத்தோடு அம்மலை அடிவாரத்திலே நம்மை போல் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களையும் அம்மலைகளையும் காணும் பொழுது ஆஹா, சுவிசேஷகனின் பாதைகள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. இவ்வாழ்க்கை தொடரை அறிந்து கொண்ட சிறு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த ஒரே வாழ்க்கை, அவர் விருப்பம் போல் வாழ்ந்து காட்டுவோமா? இயலாதவர்களுக்கு நம்மால் இயன்றதை இயன்ற அளவு ஊரிய காலத்திலே கொடுத்து உதவுமா? இயேசுவின் நற்செய்தியை அறியாதவர்கள் அறிந்திட செயல்படுவோம். நற்செய்தி பணி செய்பவர்களுக்கு ஜெபிப்போம். நாமும் இயேசுவை போல் பிறரை வாழ வைப்போம், மோசஸ் முத்துமாலையை போல. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 7வது நாளுடைய விடுமுறை வேதாம பள்ளி வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூலுடைய முடிவில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிப்பின் வாசனையை குறித்து பாடல்கள், கதைகள், வசனங்கள், அழகான பப்பட் ஷோ இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பப்பட் டான்ஸும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமாம், அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, அந்த உண்மை சம்பவம் பார்த்தீங்களா? எமிலனன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எமிலனுடைய வாழ்க்கை பலருடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்தது. உன்னுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அநேக பாடல்கள் இன்னைக்கு யூடியூப்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் நீங்கள் கேட்பீங்க. அநேக பாடல்களை, அதாவது உள்ளத்தை தொடக்கூடிய பாடல்களை இயற்றியவர் அந்த எமிலனை வேற யாரும் இல்லை, நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள அதை பண்ணவளை அப்படிங்கிற கிராமத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் வாசனை அவர்கள் மட்டும் வீசாமல் இந்த உலகத்துக்கே எடுத்து சென்ற அந்த காட்சியெல்லாம், அந்த கதையெல்லாம், அந்த உண்மை சம்பவத்தை கேட்கும்போது உண்மையிலே அவர்களைப் போல நாமளும் மாற வேண்டும் என்கிற அந்த சந்தோஷம், அவர்களைப் போல நாமளும் மாற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு ஆமாம், சவுல் பவுல் மாறின அந்த பப்பட் ஷோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக இந்த நாட்கள்லையும் ரட்சிப்பின் வாசனை உங்களுடைய உள்ளத்தில் வீச வேண்டும். குட்டி தம்பி தங்கச்சி, ஒன்று மறந்துடாதீங்க. ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜீவ புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புத்தகத்தில் யார் யார் பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. அதனால் இந்த ரட்சிப்பின் வாசனையோடு, ரட்சிப்பின் வாசனை உங்களுடைய உள்ளத்தில் வீச வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பில் நிறைந்த ஆண்டவரே, இந்த 7வது நாளுக்காக நன்றி செலுத்தணுமையா. கேட்ட சத்தியங்களுக்காக, கதைகளுக்காக நன்றி செலுத்தணுமையா. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை பெற்று மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் ஒரு அனுபவத்தை கொடுக்க எனக்கு கிருபை தாரும். நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர். ஆகவே நாங்களும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை பெற்று மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு மகனாக, ஒரு வாசனை பொருந்திய ஒரு மகளாக, சின்ன தம்பி தங்கச்சியாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். I love VBS, Calvel VBS. 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 I love VBS,
Caldwell VBS. I love VBS. Caldwell VBS. I love VBS. Caldwell VBS. I love VBS. Caldwell VBS. I love VBS.